Hello friends, welcome to our channel. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல குருமா ரெசிபி போட்டு. பட் இந்த குருமா ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். ரொம்ப சுலபமா வைக்கிறது. இத பார்த்தா நீங்க இனிமே சட்னி செய்யறதே மறந்துடுவீங்க. அவ்வளவுக்கு ஒரு டேஸ்டியான குருமா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ரொம்ப குயிக்கா செஞ்சிரலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செய்யலாம். 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய், ஒரு பச்சை மிளகாய், 2 துண்டு பட்டை, 2 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கணும். இந்த குருமா பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதே சமயம் ரொம்ப சுலபமா வேகமாவும் செஞ்சிரலாம். எவ்வளவுக்கு ஈஸியோ அவ்வளவுக்கு வேகமா செய்யலாம். இதுல நெக்ஸ்ட் என்னென்ன மசாலான்னு பாப்போம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன். புரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 5 தக்காளி, ஒரு மூடி தேங்காயில் பாதி போல் தேங்காய் எடுத்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி இதில் சேர்க்கணும். ஸோ 5 தக்காளி, ரொம்ப புளிப்பு பிடிக்காதுன்னா 4 கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் நேரம். தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது. இது கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இருக்கிறதே நம்ம அலசி கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய கிரேவியாக இருக்குன்னா தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இல்லை எனக்கு நல்லா தண்ணியாக பிடிக்கணும், நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கால் கப் அளவு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கலை, எனக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போது இது நல்லா ஒரு ஃபுல்லாக அந்த மசாலா சைடில் ஒட்டியிருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் வைங்க. சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆயிரும். அதுவும் சுட சுட இட்லிக்கு இந்த குருமாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவ்வளோவுக்கு இதாக இருக்கும். நீங்கள் சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடித்தவங்க இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். ஸோ திருப்பி எகைன் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ரொம்ப தண்ணியாக போல் இருந்ததுன்னா நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ சூப்பரான இட்லி, சூடாக இருக்க இட்லியோடு சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய ரெசிபி buds2bloomல வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.